அனைவருக்கும் இனிய பிற்பகல் வணக்கம். பாம்கிரானிக்ஸ் தமிழ்நாடு குழுமத்தின் சார்பில் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் விவாதிக்க உள்ள தலைப்பு மைக்ரோ கிரீன்ஸ். அதாவது வீட்டிற்கு தேவையான சிறிய முளை கீரை வகை பயிர்கள் உற்பத்தி செய்வது எப்படி, அவற்றை எவ்வாறு பயன்படுத்துவது, அதன் பயன்கள் என்ன, அவற்றை நாம் இயற்கையான முறையில் உற்பத்தி செய்வதால் என்ன லாபங்கள், என்ன பயன்கள் என்பது தொடர்பான செய்தி நமக்கு வழங்கப்படுகிறது. அதனை தொடர்ந்து நாம் அந்த தலைப்பில் உள்ள சந்தேகங்களையும் கேள்விகளையும் மாற்று கருத்துக்களையும் விவாதித்துக் கொள்ளலாம். இன்று நமக்கு இந்த நிகழ்ச்சியை வழங்குவதற்காக இன்று வருகை புரிந்துள்ளவர் கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பதி சாரத்தில் அமையப்பட்டுள்ள கிருஷி விக்யான் கேந்திரா KVK எனப்படும் கிருஷி விக்யான் கேந்திராவில் உதவி பேராசிரியர் உளவியலாக பணிபுரிந்து வருகிறார். இதற்கு முன்னர் அவர் பல்கலைக்கழகத்தில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பணியில் சேருவதற்கு முன்பதாக தமிழ்நாடு வேளாண்மை துறையில் விதைச்சான்றளிப்பு துறையில் விதைச்சான்று அலுவலராக பணிபுரிந்து வந்துள்ளார். அவரை எனக்கு நேரடியாக வழங்குவது மிக்க மகிழ்ச்சி. அனைவரும் பொறுமையாக அவர் அளிக்கும் விளக்கங்களை கேட்டு தெரிந்து கொண்டு பின்னர் நமது கேள்விகளையும் வினாக்களையும் எழுப்பி சந்தேகங்களை நிவர்த்தி செய்திட அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியின் போது அனைவருக்கும் மியூட்டால் என்ற ஆப்ஷனில் எல்லாரையும் மியூட் செய்து வைத்திருக்கிறார்கள். பேச விரும்புகிறவர்கள் அவர்களது அந்த மைக்ரோஃபோன் சிக்னலை கிளிக் செய்து பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சியை வழங்குவதற்கு டாக்டர் செல்வராணி அவர்களை வருக வருக என வரவேற்பதுடன் இன்றைய நிகழ்ச்சியை நமக்கு ஏற்பாடு செய்து ஜூம் பிளாட்ஃபார்ம் அமைத்து கொடுத்த திருமதி சூர்யா நர்மதா அவர்களையும் வரவேற்கிறேன். சூர்யா நர்மதா அவர்கள் சென்னையில் கோவைஸ் ஃபவுண்டேஷன் என்ற நிறுவனத்தை நடத்தி வருகிறார்கள். அவரும் நமது தோட்டக்கலை முதுகலை பட்டதாரி ஆவார். அவர்களையும் இந்த கூட்டத்திற்கு வருக வருக என வரவேற்கிறேன். டாக்டர் செல்வராணி பேச அழைக்கிறேன். வணக்கம். Thank you. Good afternoon, all of you. Today I am speak about microgreens. Microgreens are young vegetable greens that is approximately 1 to 3 inches sizes, that is 2.5 to 7.5 centimeter tall. They have more aromatic flavor and concentrated nutrient content and come in a variety of colors and textures. Microgreens are considered as baby plants, falling somewhere between a sprout and a baby green. The healthiest microgreens. Researchers found microgreens are tiny but full of nutrients like red cabbage, cilantro, and radish. It contains up to 40 times higher level of vital nutrients than their matured plants. Some of the uses of major from microgreens. Microgreens can play a role in both sweet and savory dishes. In addition to their nutritional value, they can add flavor, texture, and color to salads and sandwiches. People can also use them as a garnish. Microgreens are better than vegetables. Microgreens, tiny version of leafy vegetables, and have been described healthier than full-sized greens. Microgreens are not to be confused. Bean sprout, which are the young seedlings, typically eaten whole within a few days. The most popular varieties are produced using seeds from the following plant families used as microgreens are Brassicaceae family, Asteraceae family, Apiaceae family, Amaryllidaceae family, Amaranthaceae family, Cucurbitaceae family. Under these families, certain plants like
Brassicaceae family means cauliflower, broccoli, cabbage, radish, and Asteraceae, lettuce. Then Amaranthaceae, amaranthus, spinach. Cucurbitaceae, melon, cucumber, squash. Other than cereals such as rice, oats, wheat, corn, and barley, as well as the legumes like chickpeas, beans, and lentils are also used as microgreens. Major benefits of microgreens are normally eating vegetables is linked to lower risk of many diseases. Microgreens contains a similar and often greater amounts of nutrients than the mature green. As such, they may similar reduce the risk of the following diseases. First one is heart disease. Microgreens are rich in source of polyphenols and also antioxidants, so that it will reduce the risk of heart diseases and also reduce the harmful effect of bad cholesterol. Next one is Alzheimer's disease. It means destroy the memory and mental functions. It is also controlled by eating of microgreens. Next one is diabetes. Antioxidants may also help to reduce the stress, so that it will reduce the sugar content of the blood of the sugar patient. Normally, in lab studies, fenugreek microgreens appear to enhance cellular sugar uptake by 25 to 44%. Next one is cancer. Cancer. Antioxidant rich fruits and vegetables, especially rich in polyphenols, may lower the risk of various type of cancer also. Okay, these are all the benefits of microgreens. Next one is eating microgreens is generally considered safe. Okay, then one by one we see what are all the microgreens. Broccoli microgreens are especially popular for juicing, and they are healthy to start our day. You can spring some microgreens on your garnish in almost any dishes. Try them to top pizzas, soups, curries, omelets, and fries, pasta, and other hot dishes. Cooking with microgreens. Some of these greens do very well when they are cooked. Microgreens can be perfect addition to dishes like this one of the Genius Kitchen. They also do well in other dishes like pasta recipe with fresh spring veggies. Microgreens are functional food, which means that can provide nutrients in a practical way. Some people call them as a superfood. Microgreens can play a vital role, both sweet and savory dishes. Microgreens regrow after harvesting. Many do actually can cut several times. Pea shoots tend to regrow after harvesting. To increase your chances of regrowing shoots after they've been harvested, make sure to cut them just above the lowest leaf. Then microgreens are full of packed with nutrients. While their nutrient content varies slightly, most varieties of and also potassium, iron, zinc, magnesium, and also copper. We are having one doubt about the babies or it is advisable microgreens. If you want to see your baby to grow up to healthy and strong human being, then you shouldn't should think twice about including microgreen your baby's lunch. It is known the fact microgreen contains slightly higher concentration of most of the necessary nutrients as compared to the matured herbs and vegetables. For microgreens, people do not eat the root part. The potting soil is prepared with a good amount of nutrients for the plant growth, which causes the mold problem for microgreens.
which is healthier, sprouts of microgreens? Growing of bean sprouts is most healthier. Sprouts can be grown hydroponically without soil and also don't need light and air ventilation. You can the entire sprouts cut the microgreens above the soil level. Is very much useful for nutrient addition. Some of them, this picture shows the microgreens starter kit. It contains microgreens growing tray and media for seeds growth and 3 microgreen seed package. It is available in some supermarkets. The first picture shows beetroot microgreens. It is packed, sold in a supermarket. Next picture shows microgreens pro kit, ready to harvest, easy to grow. Having any doubt about microgreens, whether it is dangerous or not, eating microgreens is generally considered safe. One concern is the risk of any poisoning. However, the potential of growth is much smaller in microgreens than sprouts. This picture shows the 6 stage to home grow mustard microgreens. Even though the most gardener can keep the tray of microgreens alive because they only require 2 weeks to reach the maturity. Red cabbage, for example, red cabbage microgreens contain 6 times of vitamin C than their full growth of counterpart and whole, and also having more vitamin K. Then microgreens are keep it for 2 weeks at fresh condition. Shelf life will vary depending on the variety, and the most microgreens will last at least 5 to 8 days if they are refrigerated. Most of our varieties can last up to 2 weeks when properly stored. Then the taste of the microgreens are spicy, peppery, sweet, nutty, and herbs like and more. Whether we are freeze the microgreens now, like any other foods, microgreens can be frozen. Most of the time, however, people do not freeze microgreens for storage as it will degrade the validity and texture, color, and also nutrient status. So avoid freezing them. For microgreens, we are using regular seeds of plants. And there is no need to buy some special seeds for them. Microgreens are simply plants that are very young. What happens? You don't harvest microgreens. The good news is that in the case of microgreens will regrow. In fact, you can get several crops from one set of seeds. Once they stop growing, then you can empty the content and of your grow tray into your compost pile. It will make great material for the plant in your garden. The major difference between microgreen and sprouts are microgreens are grown in soil, sprouts are just germinated in water. The leaves of the stems of the microgreens can be eaten. The stem and seed of sprouts can be eaten. This is the difference between microgreen and the sprouts. Microgreens are just like other piece of produce. You should wash them before we use. Washing microgreens is it's not too difficult. Just rinse it through the running water. Whether microgreens eat periodically, any other question now? Sprouts may improve the heart health also, including sprouts in your daily
diet, it will improve your health benefits and also help to heart. Several studies show that eating sprouts may increase the good health and reduce the effect of bad cholesterols. Now microgreens are very demand in market. The popularity has created a steady demand in the micro crop and made it one of the best new crop for urban farmers, as it takes very little space to grow microgreens indoor and outdoor. How do you eat microgreens in India? Normally, it is used for sprinkled on pieces and stuffed purposes. Wheatgrass is the one of the most microgreens used in Indian mothers. Then the seeds used for microgreens such as broccoli, cauliflower, cabbage, mustard, sunflower, and buckwheat. These are easy growing microgreens. One of the success story from Vidyadharan, Chennai entrepreneur. He has 10 by 10 room only, earns 80,000 per month from microgreens. His microgreens business out of 10 by 10 size room. At present, he supply 120 boxes of microgreens in a week, weight about 12 kg. But his aim is giving 50 kg per week. For further contact, to get touch with Vidyadharan, call him in the above number. This tray show the microgreens. How to grow microgreens means soak the seeds in water for about 3 days and keep them in a tray in a dark room. After the seeds sprout, transfer the seedlings to a tray with the soil and keep it in a place that does not get direct sunlight. For the next few days, spray the tray with the water until the 6th of the 7th day. On the 7th day, place the tray in a microgreens on a bigger tray with the water for the bottom. A week after that, the microgreens are ready to be consumed or sold in the market. This tray, it is hydroponic microgreens tray are best produced on a thin mat or capillary pad that hold the seeds in a place and retain some moisture for germination. Use paper towel also, or thin kitchen cloth can also be used to cheaply grown a clean, high quality crop. Thank you. Microgreens for vibrant living. It is very useful for vibrant living. Thank you. Thank you, Dr. Selvarani. Yes, sir. அருமையான தகவல் கொடுத்திருக்கீங்க. இப்போது இந்த தகவல் தொடர்பான சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ள நமது பங்கேற்பாளர்களை கேட்டுக்கொள்கிறேன். Okay, sir, I am Mr. Kaja Najimuddin. Hello. Sir, I am not able to digest the word microgreens. Micro means the seen by the microscope. That is micro. Micro means very, very, very small. That is micro. It can be seen by the microscope only. So the word microgreens is not up to the mark for my knowledge. So you please explain very well by the micro word, not greens. Micro means I want the word micro. Sir, in this concept, micro means it is tiny, small, like that. Thank you. Okay, sir. But I am not able to understand completely this
concept. வந்து இதுக்கு I வந்து am ரொம்ப I am not come across also the word microgreens so far. Even though I am an agriculture graduate, I am not familiar or even know the word microgreens. Now only this through video conferencing means I come to know the microgreens. Thank you very much. சார் ஒரு ஒரு தகவல் சொல்லிக்கிறேன். மைக்ரோ கிரீன் இஸ் a நியூ டேர்ம். முன்னாடி நாமெல்லாம் படிக்கும்போது இந்த டேர்ம் கிடையாது. இப்போ வந்து முளைக்கீரை வகைகள் அவற்றை அதோட இம்பார்ட்டன்ஸை வலியுறுத்துறதுக்காக அவங்க இட் ஹஸ் பீன் நேம்ட் லைக் தட். தட்ஸ் ஆல். ஜெனரலி வந்து சாதாரணமாக உள்ள கீரை வகைகளை விட இது ரொம்ப சிறியதா இருக்கிறதுனாலையும் அதை முளை கட்டி நாம எடுக்கிறதுனாலையும் தமிழ்ல இதை முளைக்கீரை வகைகள் அப்படின்னு சொல்றாங்க. ஆங்கிலத்துல மைக்ரோ கிரீன்ஸ் பேரு சொல்லி இருக்காங்க. முளைக்கீரைன்னே தனியா இருக்க. முளைக்கீரை வருது, மார்க்கெட்டுக்கு வருது, டெய்லி வருது முளைக்கீரை. எங்க ஊர்ல ஏர்வாட்ல ஒரு அம்மா டெய்லி கொண்டுகிட்டு இருக்கு முளைக்கீரை, அகத்திக்கீரை, எல்லா கீரையும் கொண்டுகிட்டு இருக்காங்க. அதில் நான் வாங்கி இருக்கிறேன் முளைக்கீரை, சாதாரண கீரை மாதிரிதான் முளைக்கீரைன்னு சொல்றாங்க. நீங்க சொல்ற மாதிரி மைக்ரோ கிரீன்ஸ், நான் ஐ ஆல்ரெடி இன் சென்னைக்கு நான் எல்லாம் பெரிய பெரிய ஆர்கானிக் ஷாப்புக்கு அதுக்கு இதெல்லாம் போயிருக்கேன், சூப்பர் மார்க்கெட்டுக்கெல்லாம் போயிருக்கேன், அந்த வெஜிடபிள் செக்ஷனு கூட நான் போயிருக்கிறேன். யாருமே இந்த மைக்ரோ கிரீன்ஸ், ஹைட்ரோபோனிக்னு சொல்றாங்க, அது இருக்கு. மைக்ரோ கிரீன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு தான் இந்த ஜூம் மீட்டிங் வச்சுதான் நான் கம் டு நோ த மைக்ரோ கிரீன்ஸ்னு ஒரு வேர்டு. எனக்கே முதல்ல புரியல. அது ஜோசார் முதல்ல அதை ஒரு 2 days 3 days முன்னாலே போடும்போதே மைக்ரோ கிரீன்ஸ் நான் எல்லாத்தையும் திருப்பி திருப்பி பாக்குறேன், எங்கேயாவது இருக்குமா மைக்ரோ கிரீன். ஐ எம் நாட் ஏபிள் டு கம் அக்ராஸ் த வேர்டு மைக்ரோ கிரீன். அதனால இன்னைக்கு இது ஒரு ஐ எம் வெரி ஃபார்ச்சுனேட் எனஃப் டு நோ த திங்ஸ் டுடே. I am very much thankful for Selvarani for rendering this அருமையான சப்ஜெக்ட். Thank you very much. Thank you so much. சர்ச்ல போய் மைக்ரோ கிரீன் போட்டீங்கன்னா ஃபுல்லா மைக்ரோ கிரீன்ஸ் பத்தி எல்லா தகவலும் கிடைக்கும். அதான் இந்த வேட இன்னைக்கு தான் கேள்விப்படுறேன். சார் வந்து அன்னைக்கே போட்டிருக்காரு, அந்த இதை போடும்போது ப்ரோக்ராம் போடும்போதே போட்டேன், சனிக்கிழமை மைக்ரோ கிரீன்ஸ் போட்டிருக்காரு. என்ன நானே திங்க் பண்ணி பார்த்து புரியல. ரைட், ஓகே, தேங்க்யூ. அடுத்தவங்க பேசணும்ல. தேங்க்யூ வெரி மச். சாந்தி செல்வகுமார் காத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால சாந்தி சிவகுமார் சார் உங்க கேள்விக்கு தான் நான் பதில் சொல்லணும்னு நினைச்சேன். மைக்ரோ கிரீன்ஸ் அப்படிங்கிறது வெரி நியூ டேர்ம் சார். நம்ம வந்து பரிச்சயம் இல்லாத ஒரு விஷயம். இவ்வளவு நாள் நம்ம வந்து முளை கட்டினதை சாப்பிட்டுருப்போம், கீரைகளை முளை கட்டின விதைகளை சாப்பிட்டுருப்போம், கீரைகளை நல்ல வளர்ந்த கீரைகளை சாப்பிட்டுருப்போம். இந்த முளை கட்டினதுக்கும் கீரைகளுக்கும் இடைப்பட்ட ஒரு வளர்ச்சியில இருக்கிறத தான் நம்ம மைக்ரோ கிரீன்ஸ் சொல்றோம். இது வந்து எல்லா விதமான விதைகளையும் வந்து நம்ம மைக்ரோ கிரீன்ஸா கல்டிவேட் பண்ணி சாப்பிட முடியும். இது வந்து சாயில் மட்டும் இல்ல, வாட்டர் மீடியம் இல்ல காயர் மீடியம், இந்த மாதிரி ஏதோ ஒரு மீடியத்துல நம்ம வளர்க்கலாம். அதிகபட்சம் 7 ல இருந்து 14 நாளுக்குள்ள வளர்ச்சி தான் இந்த மைக்ரோ கிரீன்ஸ். மேக்ஸிமம் 7 to 14 days. சிலர் வந்து 14 days வரைக்கும், ஆனா நார்மலி எல்லாமே 7 daysலயே வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். அண்ட் வந்து வளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 inch 4 inch அதுக்கு மேல வந்து வளர விட மாட்டாங்க. ரொம்ப காமன் பாத்தீங்கன்னா மஸ்டர்டு, வீட் கிராஸ் வந்து டெய்லியுமே நம்ம வீட்டுல வந்து மைக்ரோ கிரீன்ஸா நம்ம வந்து ஜூஸ், குறிப்பா சொல்லணும்னா காலையில வந்து ஒரு ஷார்ட் ஜூஸ் 30 ml ஜூஸ் வீட் கிராஸ்ல இருந்து எடுக்கலாம். அண்ட் வந்து சியா சீட்ஸ், மஸ்டர்ட், சன்ஃபிளவர் இதெல்லாம் ரொம்ப காமனா வளரக்கூடியது, ரொம்ப சீப்பும் கூட. அண்ட் வந்து காலிஃபிளவர், ப்ரக்கோலி, ரேடிஷ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியர். பட் வந்து ஹெல்த் வைஸ் நம்ம வெஜிடபிள்ஸா சாப்பிடுறத விட இந்த மாதிரி மைக்ரோ கிரீன்ஸா சாப்பிடும் போது அதோட நியூட்ரியன் கண்டென்ட் வந்து 40% அதிகமா இருக்கு சார். ஸோ வெரி நியூ கான்செப்ட், பட் ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஈஸியா எளிமையா எல்லாருமே வீட்லயே கூட வளர்த்துக்கலாம். இத ரொம்ப மெனக்கட வேண்டியது இல்ல, வெளியில கொண்டு போய் வைக்கணும்னு அவசியம் இல்ல. சின்ன இடம் இருந்தா போதும், 1 அடிக்கு 1 அடி இடம் இருந்தாலே போதும், வெர்டிகலா இதை நம்ம வளர்த்துக்க முடியும் சார். தேங்க்யூ டாக்டர் சாந்தி.
தேங்க்யூ சார். வேற ஏதாச்சும் சந்தேகங்கள் சார்? Sir, I have one query, sir. எஸ் ப்ளீஸ். மேம், இதுல வந்து நம்ம வீட்ல எல்லாம் யூஸ் பண்றோம்ல மேம், அரைக்கீரை, அந்த மாதிரி தமிழ்நாட்டுல யூஸ் பண்ற ஹெர்ப்ஸ், ஆடுதொடை, கரிசலாங்கண்ணி, அதெல்லாம் கூட க்ரோ பண்ணலாமா மேம் இந்த மெத்தட் த்ரூ? அதெல்லாம் வந்து ஹெர்பல்ஸ் வந்து வளர்க்கறது கொஞ்சம் கஷ்டம். பட் அமராந்தஸ் கீரைகள் எல்லாமே மைக்ரோ கிரீன்ஸா வளர்க்க முடியும். இப்ப நம்ம வந்து கீரைகள்னா நம்ம 28 நாள் வளர்ச்சியில இருக்கக்கூடிய கீரைகளை தான் நம்ம சாப்பிடுவோம் இல்லையா? அதுல இருக்கக்கூடிய சத்துக்களை விட மைக்ரோ கிரீன்ஸா 7 நாள்லயே ஹார்வெஸ்ட் பண்ணும்போது 40% நமக்கு வந்து என்ஹான்ஸ்டா கிடைக்கும். பட் வந்து குவான்டிட்டி கம்மியா இருக்கும், குவாலிட்டி வந்து அதிகமா இருக்கும். ஹெர்ப்ஸ் வந்து பண்ண முடியாது. ஹெர்ப்ஸ் தான் துளசி எல்லாம் பண்ணலாம், ஆடாதோட இது மாதிரி பண்ண முடியாது. ஓகே மேம். மேம், வாட் அபவுட் ட்ரீஸ் மேம்? இப்போ வந்து கொய்யா இலையெல்லாம் நல்ல மெடிசினல் வேல்யூஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா மேம்? ஸோ அந்த பட் மாதிரி இது அதெல்லாம் மைக்ரோ கிரீன்ஸ் இல்ல அதெல்லாம் நம்ம மைக்ரோ கிரீனா பண்ண முடியாது. பட் கொய்யா இலைக்கு நல்ல சத்து இருக்கு. டெய்லியும் காலையில அதை வந்து நம்ம டீ மாதிரி குடிச்சிட்டு வந்தா ரத்த சர்க்கரை குறையும்ங்கிறது கரெக்ட். பட் மைக்ரோ கிரீன்ஸ்ல பண்ண முடியாது. ஆனா எந்த விதமான மைக்ரோ கிரீன்ஸ் டெய்லியும் கன்சியூம் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா பிளட் சுகர் லெவல் வந்து நார்மல் ஆகும், பிரஷர் நார்மல் ஆகும், நம்மளோட ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. பாலிபினால்ஸ் இதுல நிறைய அதிகம், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகம், அண்ட் அதே மாதிரி விட்டமின்ஸ், ஃபேட்டி ஆசிட்ஸ் இதெல்லாமே வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்லாம் வந்து மைக்ரோ கிரீன்ஸ்ல அதிகம். கொய்யா இலை வந்து மைக்ரோ கிரீனா பண்ண முடியாது. ஓகே மேம். ஓகே மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தேங்க்யூ சாந்தி. அடுத்ததாக டாக்டர் செல்வராணி கிட்ட ஒரு சந்தேகம். அதாவது ஒரு ஒருத்தரோட வெற்றி கதை கொடுத்திருந்தீங்க, சக்சஸ் ஸ்டோரி. அதாவது வர மாதத்திற்கு 80,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு, 12 கிலோ 12 kg இப்போதைக்கு எடுத்துட்டு இருக்காரு அவரு. அந்த அளவுக்கு அது ப்ராஃபிட்டபிளா? எனக்கு சார் இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆனதுதான் சார். இது மெஜாரிட்டி வந்து லோக்கல் மார்க்கெட்ல இருக்கிறதுல சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரி பெரிய கடைகள்ல தான் கிடைக்குது ஸ்டோர்டு ப்ராடக்ட். அதனால அதுக்கு வேல்யூ அதிகம், அதனால உங்களுக்கு லாபம் அதிகமா இருக்கு சார். வெரி குட், வெரி குட், வெரி குட். அது இதுல வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையவே இருக்குது, அதனால இது வந்து எதிர்ப்பு சக்தி ரொம்ப கொண்டு இருக்குது இல்லையா? ஆமாங்க சார், எதிர்ப்பு சக்தியை, ஹார்ட் டிசீஸ் கண்ட்ரோல் பண்ணுது, டயபிட்டிஸ் கண்ட்ரோல் பண்ணுது, நிறைய பெனிஃபிட் இருக்கு சார். வெரி குட், வெரி குட். சார் வணக்கம். நான் வந்து ஒரு 3:25க்கு தான் ஜாயின் பண்ணேன். செஷன் முடிஞ்சிருச்சுங்களா அதுக்குள்ள? இல்ல சார், செஷன் வந்து அவங்களோட பார்ட், அதாவது லெக்சர் முடிஞ்சிருக்குது, இப்போ இன்டராக்ஷன் கோயிங் ஆன். ஆமா, இன்டராக்ஷன் நீங்க உங்க சந்தேகங்களை கேட்கலாம், அவங்க பதில் சொல்லுவாங்க. சரிங்க சார். இப்போ இந்த மைக்ரோ கிரீன் வந்து நம்ம வளர்க்குறதுக்கு யாராவது மாடல் வந்து யாராவது சென்னையிலயோ இல்லை யாராவது அது மாதிரி வளர்த்துட்டு இருக்காங்களா, இல்லை நம்ம போய் பார்வையிடறதுக்கு விசிட் பண்றதுக்கு? இருக்காங்க சார். நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க சார்? நான் இப்போ வந்து தற்போது கும்பகோணத்துல இருக்கேன். கும்பகோணம். ஓகே. நம்ம சாந்தி சிவகுமார்னு சொல்லி இப்போ உங்களுக்கு முன்னாடி பேசினாங்க இல்லையா? ஆமா சார். அவங்க வந்து சென்னையில இருக்காங்க. இப்ப சென்னையில நம்ம நினைக்கிறேன். இப்ப சாந்தி சிவகுமார் ப்ளீஸ். இல்ல, இப்ப நான் சென்னைக்கும் வருவேன் சார். இப்ப எனக்கு என்னன்னா, நல்ல சக்சஸ்ஃபுல்லா இந்த மைக்ரோ கிரீனை கமர்ஷியலா பண்ற பீப்புள், ஃபார்ம் எங்கேயாவது பீப்புள் இருந்தாங்கன்னா நான் சொன்னீங்கன்னா நான் தேடி போய் அவங்க போய் பார்க்கவும் விருப்பம் இருக்குங்க. சார் ஹலோ, இப்போ ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்தாங்கல்ல, அதுல இருந்து வித்யா சரண் 9514044663 இப்ப கொடுத்தாங்களே, அதுல இருக்கு பாருங்க. அவர் வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஃபார்மர். நீங்க வந்து டெக்னிக்கல் அட்வைஸ் வேணும்னா நம்ம குரூப்ல இதுல இருக்காங்க. சூர்யா நர்மதா, the facilitator of this program, and டாக்டர் சாந்தி சிவகுமார், அவங்க இதுல ஸ்பெஷலிஸ்டா இருக்காங்க. சோ ரெண்டு பேரையும் கேட்டு நீங்க அவங்க உதவிகளை நாடிக்கலாம். சரிங்க சார். சூர்யா நர்மதா ப்ளீஸ் கிவ் யுவர் ஃபோன் நம்பர்ஸ். சார், நான் மைக்ரோ கிரீன்ஸ்க்கான ஒரு ஸ்பெஷல் குரூப் லிங்க் கொடுக்குறேன் சார். உங்களுக்கு தொடர்ந்து மைக்ரோ கிரீன்ஸ் பத்தி ஏதாவது டவுட் இருக்கு, இல்ல கிளாஸஸ் வேணும் அப்படின்னா நீங்க அந்த லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கலாம் சார். வெரி குட், வெரி குட். தேங்க் யூ. சரி மேடம், ரொம்ப தேங்க்ஸ் மேடம். அப்புறம் சார், இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க வேற ஒரு கான்டாக்ட் நம்பர் சொன்னாங்க, ஏதோ ஒரு ஃபார்ம். நான் அந்த நம்பர் நான் நோட் பண்ணாது. யாரு சார்? கொஞ்சம் திருப்பி சொல்லுங்க ப்ளீஸ். 95 ஒரு நிமிஷம் இருங்க சார், ஒரு நிமிஷம் இருங்க சார். ரைட் ஓகே. சொல்லுங்க சார். 95
95104 104 44 44 663. 663. இவங்க பேருங்க சார்? வித்யாசரன் சொன்னாங்க. அதுல இப்ப ஸ்லைட்ல போட்டாங்க. அப்பல நீங்க இப்பதானே அட்டன் பண்றீங்க. ஆமா 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 ஆமா. சொல்லிட்டாங்க. சரி சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். வித்யாசரன். தேங்க் யூ சார். தேங்க் யூ. சென்னை இருக்கு. சென்னையில எந்த இடம்னு தெரியாது. சரிங்க சார், ரொம்ப நன்றி. போட்டுருக்கு. செல்வராணி அவங்களோட வித்யாசரன் எங்க இருக்கிறாருன்னு தெரியுமா சார்? மொபைல் நம்பர் அண்ட் ஆல்சோ மெயில் ஐடி கொடுத்திருக்காங்க சார். ஓகே ஓகே. சென்னையில எக்மோர்ல பிராக்டிஸ் எக்மோர்ல வீட்லயே ஒரு 10க்கு 10 சதுரடி இருக்கிற ஒரு ரூம்ல அவங்க கல்டிவேட் பண்றாங்க சார். அவரும் அவங்க ஒய்ஃபும் இத பண்ணிட்டு இருக்காங்க. வித்யாதரன் எக்மோர். வித்யாதரன் எக்மோர். வித்யா வித்யா கிடையாது. வித்யாதரன் போட்டிருக்கு. வித்யான்னு போட்டிருக்கு. VISHYN போட்டிருக்கு. வித்யாதரன். வித்யாதரன் தரம். வேற ஏதாச்சும் சந்தேகங்கள், கேள்விகள்? ராஜு சார் வரலையே. ராஜு சார் வருவாங்களே. ராசு இன்னைக்கு ராசு இப்ப படத்துல பார்த்தேன். இப்ப படம் வந்தது. இப்ப சார் இப்ப இந்த மைக்ரோ கிரீனுக்கு வந்து சாந்தி மேடம் உங்களுக்கு சூரிய வெளிச்சம் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்களா மேடம்? சன்லைட் தேவை. பொதுவா வந்து விதைகளை வந்து ஒரு நாள் ஊற போட்டுட்டு அடுத்த நாள் ஒரு நைட்ல ஓவர் நைட் ஊற போட்டுட்டு அடுத்த நாள் காலையில விதைச்சிட்டு நம்ம வந்து ஒரு 2 நாள் வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கணும். டார்க் ரூம்ல இல்லைன்னா வேற ஒரு கவர் போட்டு மூடி வச்சா நல்லா முளைக்க ஆரம்பிக்கும். 3வது நாள் அதை ஓபன் பண்ணிடலாம். பட் நேரடி சூரிய வெளிச்சம் தேவையில்லை, சூரிய ஒளி தேவையில்லை, லேசா வெளிச்சம் இருந்தா போதும் சார். ஓவரா எக்ஸ்போஸ் பண்ணிட்டோம்னா கசக்க ஆரம்பிச்சிடும். அதனால நேரடி சூரிய ஒளி இல்லாம வெளிச்சம் இருந்தா போதும். வெளிச்சத்திலேயே போட்டோசிந்தசிஸ் பண்ணிரும். ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். வெளிச்சத்துல வந்து போட்டோசிந்தசிஸ் ஆயிருமா? ஆமா சார், 7 நாள் வளர்ச்சி தானே சார். அதுக்கு மேல நம்ம அத வந்து நம்ம வளர விட போறது இல்ல, கட் பண்ணி யூஸ் பண்ணிட போறோம். பொதுவாவே நம்ம முளை கட்டுறது கூட அப்படி தானே பண்ணுவோம். முளை கட்டுறது கூட டார்க் ரூம்ல வைக்கிறோம்ல. ஆமா, அப்பதான் அது growth அதிகமா இருக்கும். நமக்கு அந்த இது சன்ன வெளிச்சத்தை தேடி அது முயற்சி பண்றதுனால நல்லா ஃபாஸ்டா க்ரோ ஆகும். மஞ்சள் கலர் பச்சை, முழு பச்சை வராட்டியும் கூட, அதாவது அந்த போட்டோசிந்தசிஸ் முழுமையா ஆகாட்டி கூட அது வந்து growth விகரஸா இருக்கும். அதனால that is the way. அஜா சார், முளைப்பாரி கட்டுவாங்க இல்லையா? ஆமா 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 ஆமா, அதேதான். முளைப்பாரி கட்டுறது அதுதான் மைக்ரோ கிரீன். வெளிநாட்டுல இருக்கிறவங்க அத மைக்ரோ கிரீன் சொன்னதுனால நம்மளும் மைக்ரோ கிரீன் சொல்றோம். பட் முளைப்பாரிங்கிறது அவங்க கிராமத்துல அப்படி விதைய ஊன்றாங்க, வருது, யங் ஸ்டேஜ்லயே கொண்டுறாங்க, அந்த ஆத்தங்கரையை கொண்டுறாங்க. ஆமா சார், அதுவே முளைப்பாரி அந்த பழக்கமே பாத்தீங்கன்னா நம்மளோட விதைகளை வந்து பேணி காக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு கலாச்சாரம் தான் சார். அதை விட்டுட்டு நம்ம வந்து அத வந்து மத சார்பா நம்ம அதை பாக்குறோம். பட் நம்ம விதைகளை பேணி காக்கிறதுக்காக ஒவ்வொரு வீட்லயும் வந்து அந்த விதைகள் வந்து யார் வீட்டுல முளைப்பு திறன் அதிகமா இருக்குன்னு பாக்குறதுக்காக பண்ண ஒரு விஷயம் தான் சார். அது அந்த முளை கட்டுறதுதான். நீங்க சாந்தி சிவகுமார், நீங்க ஏற்கனவே ஜூம் மீட்டிங்ல இது சொல்லிட்டீங்க. எனக்கு அன்னைக்கு தான் தெரிஞ்சது இந்த முளைப்பாரிங்கிறது இதுக்கு செய்யறாங்கன்னு. அந்த பாரம்பரிய விதையெல்லாம் இது பண்றதுக்காக வேண்டிதான் பண்றாங்கன்னு ஏற்கனவே நீங்க ஒண்ணு சொல்லிட்டீங்க. இப்பதான் ஞாபகம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். சார் ஜோ சார், இப்ப இந்த மீட்டிங்கோட ரெக்கார்டட் செஷன் எங்க சார் கிடைக்கும்? எங்க பார்க்கலாம்? எந்த யூடியூப் சேனல் ஏதாவது இருக்குங்களா? நாம இந்த குரூப்ல ஷேர் பண்ணிடுவோம். நீங்க எந்த குரூப்ல இருக்கீங்க சார்? எதுல இருந்து இந்த இன்வைட் எடுத்தீங்க? லிங்க் எங்க இருந்து கிடைச்சது உங்களுக்கு? சரியா ஞாபகம் இல்ல சார். எங்கயோ ஒரு லிங்க் சரியா ஞாபகம் இல்ல, ஏதோ குரூப்ல கிடைச்சு. Facebookல வரும். Facebookல இந்த லிங்க் வரும். யூடியூப் லிங்க் Facebookல வரும். தென் வாட்ஸ்அப்ல எல்லா குரூப்லயும் நாங்க போடுறோம்.
கோவை சரிங்க குரூப்ல சார். இருக்கீங்களா அல்லது சாந்தியோட குரூப்ல இருக்கீங்களான்னு தெரியல. எல்லா குரூப்ஸ்லயும் வரும். சரிங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப தேங்க்யூ. ஓகே சார். ஓகே. அப்படி உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா இப்போ ஒரு வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கோம்ல சார், அதுலயாவது டெலிகிராம் லிங்க்லயாவது நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கோஆர்டினேட்டர் கொடுத்துருக்காங்க கோவை ஃபவுண்டேஷனோட யூடியூப் சேனலும், அதுலதான் வந்து எல்லா நம்மளோட ரெக்கார்டட் வெர்ஷன்ஸ் ஃபுல்லும் வந்துட்டு இருக்கு. Any other questions? Kandasamy sir? கந்தசாமி சார் இப்பதான் என்டர் ஆயிருக்காரு சார். ஆமா ஆமா, என்ன இன்னைக்கு லேட்டு. நான் ஐம் அட் பெங்களூர். Yes. Okay. ஆமா 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 ஆமா. இல்ல இது ஏற்கனவே நம்ம சாந்தி மேடம் பேசுனதுதான் இது மைக்ரோ கிரீன்ஸ். Yes, yes. அதனால இதுல என்ன நத்திங் ஸ்பெஷல் டு ஆஸ்க் எனி கொஸ்டின். என்ன ஒண்ணு மிஸ்டர் வித்யாசரன் ஹி இஸ் ஏர்னிங் 80,000 a monthங்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. யூ ஷுட் அப்ரிஷியேட். ஒரு 10x10 ரூம்ல வந்து ஏர்னிங் 80,000 அப்படிங்கிறது வந்து இட்ஸ் a great achievement. It's a very innovative earning idea. So my best compliments to him. So it is possible. அதாவது ரெக்கக்னிஷனே இல்லை அப்படின்னு நாங்கெல்லாம் ஒரு ஃபீலிங் இருக்கிற இடத்துல வந்து I don't know whether he is agri graduate or not, but earning out of agriculture 80,000 a month ங்கிறது we must appreciate him. அவர் அக்ரி கிராஜுவேட் சார், அதனால தான் ஒரு 80,000 earn பண்றாரு. Maybe. நல்ல ஆன்சர். வெரி குட் பதில் ரொம்ப டாப் கிளாஸ் ஆன பதில். உண்மை அதுதான் சார். நம்ம வந்து திரும்ப ரெகக்னிஷன் வேணும், நான் அக்ரி படிச்சுட்டேன் அப்படி யோசிக்கிறோம். பட் அவங்க வந்து கிடைக்கிற ஒரு இன்னோவேட்டிவ் ஐடியா கமர்ஷியல் பண்றது அப்படிங்கறது யோசிக்கிறாங்க சார். Yes. You must appreciate. எவ்வளவு நாளா பண்ணிட்டு இருக்காரு? அவர் ஒரு 2-3 வருஷமா பண்றதா கேள்விப்பட்டேன் சார். ஆக்சுவலா அவர் ஆக்சிடென்டலா இந்த பிசினஸ்க்கு வந்ததா சொல்லியிருக்காரு. I see. Shanti, you know him personally, eh? பர்சனலா தெரியாது சார். அவரோட பேட்டியை பர்சனலா தெரியாது சார். அவரோட பேட்டியை படிச்சிருக்கேன் சார். Oh, very good, very good. I see. So I think in future he will do wonders with this achievement. It's a great thing. Yes. He will be a role model to Yes. Upcoming people. No doubt. இன்னைக்கு வந்து கேள்வி கேட்கறவங்க ரொம்ப கம்மியா இருக்கு. என்ன காரணம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஏன் கம்மியா இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும். டாபிக் ஓரளவுக்கு அதான் சின்ன டாபிக் உங்களுக்கே தெரியுமே. இல்ல டாபிக் வைஸ் இட்ஸ் ஓகே, பட் அதனால ஒண்ணும் இல்ல சார். வந்து மேபி இந்த டைம் மேபி லிட்டில் இன்கன்வீனியன்ட். 3 PM வந்து மேபி அதுதான் சொல்ல எல்லாம் மத்தியானம் டைம் ஒரு ஷார்ட் லேப் இருக்கும் எல்லாத்துக்கும். நம்ம டிராபிக் நானா I slept actually, then I got suddenly to attend this. 2 o'clock சாப்பிட்டுட்டு உடனே அட்டெண்ட் பண்ணிருப்பாங்க. உடனே அட்டெண்ட் பண்ணிருப்பாங்க. வெரி குட். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், மைக்ரோ கிரீன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷா கன்சியூம் பண்ணிடணும் சார். அதை வந்து நம்ம சமைக்க கூடாது. கார்னிஷ் பண்ற மாதிரியோ ஆம்லெட் இல்ல சூப் இதெல்லாம் பண்ணும்போது மேல வந்து கார்னிஷ் பண்ணி தான் சாப்பிடணும், சமைக்க கூடாது. சமைச்சிட்டா அதுல இருக்கிற சத்துக்கள்லாம் வீணாயிடும் சார். ஓ சரி, ஒன்லி டெக்கரேஷன் இல்லையா? ஒன்லி டெக்கரேஷன் பண்ணிட்டு மெயினா பாத்தீங்கன்னா வெளிநாடுகள்ல ஆல்மோஸ்ட் எல்லா ரெஸ்டாரண்ட்லயும் அங்கே லைவா வச்சிருப்பாங்க சார் மைக்ரோ கிரீன்ஸ். அவங்க என்ன சாப்பிட்டாலும் சரி, அது ஒரு பீட்சாவா இருந்தாலும் சரி இல்ல நூடுல்ஸா இருந்தாலும் சரி, மேல அவங்க கார்னிஷ் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ நான் வந்து ஒரு குரூப்ல இதை பத்தி ஷேர் பண்ணும்போது அவங்க பொண்ணு வந்து ஆஸ்திரேலியா ரிட்டர்ன், அவங்க சொன்னாங்க இங்க கூட மைக்ரோ கிரீன்ஸ் பத்தி தெரிஞ்சிருக்கா பரவாயில்லையா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு வெளிநாட்டுல வந்து மைக்ரோ கிரீன்ஸ் ரொம்ப பாப்புலர்.
வெரி குட் வெரி குட் சார். அவங்க ஒன்றும் பேசல திருமதி செல்வராணி. எஸ் சார், சொல்லுங்க சார். செல்வராணி சொல்லுங்க சார். இல்ல நான் அந்த பாட்டு கேட்டேன். இல்ல அவங்களுடைய வேலை ரொம்ப ஈஸியா போச்சு. டாக்டர் சாந்தி செல்வகுமார் வில் அசிஸ்ட், அதனால அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் ஆகி போச்சு. பரவாயில்ல. சாந்தி சிவகுமார் சார். தியாகராஜன் சார் வந்திருக்காங்க. மினிஸ்டர் P.A. தியாகராஜனா? தியாகராஜன் சார். Tyagarajan optometrist. I am traveling now to my native for harvest, sir. Okay, sir. Okay. Okay. வேற ஏதாச்சும் சந்தேகங்கள், கேள்விகள், ஏதாச்சும் இன்டராக்ஷன்ஸ் இருக்குதா? சார் இந்த மாதிரி நல்ல சக்சஸ்ஃபுல் என்டர்பிரினர்ஸ் கூட நம்ம இந்த ஜூம் ஆர் சாட்டை கூப்பிடலாம் சார். என்னங்க சார்? என்ன புரியல? மிஸ்டர் ஜோ, எஸ், இந்த மாதிரி நம்ம வித்யாசாகர் மாதிரி, வித்யாராயன் மாதிரி ஓகே, those who have succeeded in agri field can be invited to give a talk or chat with us. yes. Slowly we are moving towards that. Yes. இப்போ லாஸ்ட் வீக் தான் நம்ம ரேடியேஷன் ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தர் கொண்டு வந்தோம். So we'll invite ஆமா. guests. We will do that. கண்டிப்பா பண்றோம். அந்த இவரை மிஸ்டர் மார்ட்டினை கூட நீங்க ஒரு தடவை இன்வைட் பண்ணுங்களேன். Yes, I have invited him. அவரு ஒரு நெக்ஸ்ட் மந்த்ல வருவாருன்னு நினைக்கிறேன். Probably ஆமா, February. Yes. he is agri graduate, succeeded in our agri field. He is a biological pesticide producer, agri products marketer. Yes. Annamalai University graduate. Yes. கண்டிப்பா அவரை ஒரு நாள் கொண்டு வந்துரும். அவரு he will be available. Yes. And he is running his own Velan Murasu magazine also. Yes. Yeah. இந்த மாதிரி நிறைய இருக்கு. Okay. History. டாக்டர் வேற ஏதாச்சும் பொதுவான கருத்துக்கள் எதுவும் சொல்ல வேண்டியது இருக்கா? நீங்க சொல்லணும்னு நினைச்சு சொல்ல வேண்டியது இருக்குதா? பொதுவான கருத்துக்கள்னு பெருசா ஒண்ணுல சார். இது வந்து ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஒரு 7 நாள்ல ஒரு நல்ல நியூட்ரிட்டிவான ஒரு கிரீன்ஸ் நம்மளுக்கு கிடைக்குன்னா அதை நம்ம வீட்டு அளவுலே பண்ணலாம், எல்லாருமே பண்ணலாம். ஒரு சின்ன ஷெல்ஃப் இருந்தா கூட போதும், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதனால எல்லாருமே வீட்டுல பண்ணி நல்ல ஹெல்த் வைஸ் ஹெல்த்தியா இருக்கணும். அவ்வளவுதான் சார். Yes. Thank you. வேற எதுவும் சந்தேகங்கள் இல்லைன்னா நம்ம முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் செஷனை. ஓகே சார். சார் 10 minutes இருக்கு. என்ன சார்? 3 to 4 தானே சார்? ஆமா, 3 to 4, பட் இன்டராக்ஷன்ஸ் கம்மியா இருக்கிறதுனால இன்டராக்ஷன்ஸ் ஆர் லெஸ். ஓகே. சார் யாருக்காவது மைக்ரோ கிரீன் க்ரோயிங் கிட் வேணும்னா என்கிட்ட இருக்கு, என்ன காண்டாக்ட் பண்ண நான் ப்ரொவைட் பண்றேன் சார். வெரி குட். சாந்தி உங்க நம்பரை கொஞ்சம் ப்ரொவைட் பண்ணிருங்க. chat link கொடுத்திருக்கேன் சார். யாருக்காவது வேணும்னா chat linkல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். we are planning for 1 week class for this microgreens. Okay. Live class. Okay, thank you. சார் அவர் மிஸ்டர் வித்யாரண்யே ஒரு தடவை பேச சொல்லலாமே. சொல்லலாம். Let us know his experience also. Yes. Okay, I think we can wind up the show. Yes, sir. டிப்ஸ் ஒன்று சொல்லிடுறேன் சார். மைக்ரோ கிரீன்ஸ் வீட்ல யாராவது வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா காயர் பீட் 50%, வெர்மி கம்போஸ்ட் 50% நல்லா மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா growth ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும் சார். மற்ற எந்த மீடியம் விட இந்த மீடியம்ல growth எக்ஸலண்டா இருக்கும். வெர்மி கம்போஸ்ட்ல ஆமா, வெர்மி கம்போஸ்ட் 50% and காயர் பீட் 50%.
ரெண்டும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணா growth நல்லா இருக்கும் சார். ஃபர்ஸ்ட் வெர்மி கம்போஸ்ட், அதுக்கு மேல காயர் பித்தா ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிடணும் சார். ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிட்டு அப்ளை பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிட்டு டோட்டலி ஆமா சார், டோட்டலி மிக்ஸ்டு. ஆமா டோட்டலி மிக்ஸ் பண்ணி அத ஒரு 1 இன்ச் மட்டும் போட்டா போதும், ரொம்ப போட தேவையில்ல. 1 இன்ச் எந்த ட்ரே வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி ட்ரேஸ், இல்லாத ட்ரேஸ் எதை வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஈவன் டீ கப், வீட்ல ஏதாவது டீ கப் உடஞ்சிருக்குன்னா கூட அந்த டீ கப் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து ஸ்பெஷலி டிசைன்ட் ஹைட்ரோபோனிக் ட்ரேஸ் இதுக்குன்னு அவைலபிளா இருக்கு. வெறும் தண்ணி மட்டும் யூஸ் பண்ணியும் வளர்க்கலாம். இந்த வெர்மி கம்போஸ்ட் அண்ட் காயர் பத்தி யூஸ் பண்றதை விட கொஞ்சம் growth கம்மியா இருக்கும், அவ்வளவுதான். வெறும் தண்ணியிலே வளர்க்கலாம். எந்த நியூட்ரிஷனும் இதுல ஆட் பண்ண தேவையில்லை. அது மாதிரி ஸ்பெஷலி டிசைன்டு ட்ரேஸ் இருக்கு. இது இது ஒரு டிப்ஸ் மட்டும் சார். வீட்ல ரொம்ப ஈஸியா வளர்க்கலாம். மஸ்டர்ட்னா கண்டிப்பா என்ன சீட்ல உள்ள மைக்ரோ கிரீன் நீங்க ரெக்கமெண்ட் பண்றீங்க? வெந்தயம் அல்லது பொதுவாவே நம்ம வீட்ல வந்து கண்டிப்பா எல்லாரோட சமையல் அறையிலும் கடுகு, வெந்தயம் கண்டிப்பா இருக்கும். இது ரொம்ப ஈஸியா வளரக்கூடியதும் கூட. அதே மாதிரி சியா சீட்ஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா சியா சீட்ஸோட மைக்ரோ கிரீன்ஸ் ரொம்ப ஈஸியா வளர்ந்துரும். அது இல்லாம சியா சீட்ஸ் வந்து மைக்ரோ கிரீன்ஸ் ரெகுலரா சாப்பிட்டாங்கன்னா இந்த வெயிட் லாஸ் ஆகுறது அண்ட் சுகர் லெவல், முக்கியமா பார்க்கணும்னா சுகர் லெவல் ரொம்ப ஈஸியா கண்ட்ரோல் ஆகும் சார். இது மூணுமே வந்து சீப் அண்ட் பெஸ்ட், ஈஸியாவும் நம்மளால வளர்க்க முடியும். ஃபர்ஸ்ட் பிகினர்ஸ்னா கடுகுல ஆரம்பிக்கிறது ரொம்ப பெஸ்ட். இப்ப ஜெயின் ஒருத்தவங்க கூட சாட் பாக்ஸ்ல போட்டிருந்தாங்க, வெந்தயம் ஈஸியா முளைக்கும், ரெகுலரா எடுத்துட்டாங்கன்னா அந்த சுகர் லெவல் ரொம்ப ஈஸியா கண்ட்ரோல் ஆகும் சார். ஓ வெரி குட் வெரி குட் வெரி குட். ஓகே, thank you for the information. பட் ப்ரோக்கோலி, கேபேஜ் இதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸலன்ட் நியூட்ரிட்டிவ் வேல்யூ இருக்கு. பட் சீட் ரேட் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகம் சார். கிலோ வந்து 3000 வரைக்கும் போகுது. அதனால அதெல்லாம் நம்ம ட்ரை பண்ண தேவையில்லை. பட் அந்த கலர்ஸ் எல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். பீட்ரூட் கலர்ஸ் எல்லாம் போட்டா குழந்தைங்களை கூட நம்ம வந்து ஈஸியா சாப்பிட வச்சிட முடியும். பட் அது கொஞ்சம் காஸ்ட்லி. நம்ம ஈஸியா இருக்கிறது அந்த சியா சீட்ஸ், மஸ்டர்ட் அண்ட் வெந்தயம், இது மூணும் நம்ம வீட்ல இருக்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். Yes, yes. So, okay, thank you for all the participants. Thank you for the host and presenter. Thank you. Especially, I thank Dr. Selvarani. ஒரு நல்ல டாபிக் டிஸ்கஸ் பண்ணீங்க, நல்ல presentation. And I thank Dr. Shanti Sivakumar for sharing her experience. நாம ஆல்ரெடி அவங்க ஏற்கனவே ஒரு நாள் ஒரு presentation பண்ணியிருந்தாங்க. ஸோ இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். ஆல்ரெடி நமக்கு ஒரு சின்ன எக்ஸ்போஷரும் இருக்கிறதுனால அதிக கேள்விகள் இன்னைக்கு வரலன்னு நினைக்கிறேன். பட் இன்ட்ராக்ஷன்ஸ் கம்மியா இருந்தாலும் இன்ஃபர்மேஷன் இஸ் மோர் அண்ட் எல்லாருமே அதை அக்செப்ட் பண்ணி விரும்புகிற ஒரு டாபிக். ஸோ ஐ எம் கிரேட்ஃபுல் டு ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ பார்ட்டிசிபென்ட்ஸ் ஃபார் ஸ்பெண்டிங் யுவர் ஒண்டர்ஃபுல் டைம். அது எஸ்பெஷலி திஸ் ஆட் டைம் உங்களுக்கு வந்து ஆக்சுவலி நாங்கள் வந்து இதை 11 மணிக்கு தான் நடத்துறதா பிளான் பண்ணியிருந்தோம். பட் டாக்டர் செல்வராணிக்கு ஒரு அவசர அபிஷியல் ஒர்க் இருந்ததுனால அதை நாம டைம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருந்தது. ஹவவர் நீங்க இவ்வளவு பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்திருக்கீங்க, எல்லாருக்கும் நமது ஃபார்ம் கிராஜுவேட் சார்பிலும் எனது சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். அடுத்ததாக இந்த ஜூம் மேடை நமக்கு ஏற்பாடு செய்து கொடுத்து நல்லபடியாக ஒவ்வொரு நாளும் இதை நமக்கு இந்த ரெக்கார்டிங் இந்த ப்ரோக்ராமை நடத்தி கொடுத்து கூடவே இருந்து அவங்க டிராவல்ல இருந்தா கூட அதை நமக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்குறாங்க. நடத்தி கொடுத்து அதை ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்ல நமக்கு அதை ஃபார்ம் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ஐ தேங்க் மிஸ்ஸஸ் சூர்யா நர்மதா ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் ஒர்க். ஐ எம் தேங்க்ஃபுல் ஃபார் ஹர் அண்ட் once again I thank you all. We'll wind up the show today. We'll meet in another program soon. Thank you. Thank you, sir. Bye. Bye. Bye, sir. Thank you, sir. செல்வராணி மேம், உங்களுக்கும் நல்ல ஒரு டாபிக் கொண்டு வந்திருக்கீங்க. தேங்க்யூ. சாந்தி, as usual, you have made the session more interactive. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you. Okay, sir, end பண்ணிடலாமா? Yes, close பண்ணிடலாம். Okay. Okay.